ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூனேயை பொறுத்த வரைக்கும் ரம்ஜானுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 or 5 days லீவ் விடுவாங்க. இந்த லீவில் தான் நாங்கள் சிங்கப்பூர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டினியூவாக லீவ் வரப்போ கிளம்புவாங்க எல்லோரும் வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து 4 or 5 days லீவ் விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக மட்டும்தான் இருக்கும். என்ன ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ரூனே ஏர்லைன்ஸில் தான் போகிறோம். இங்கேருந்து ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு 2.5 hours ஆகும். இந்த ஃப்ளைட்லேயும் சரி சிங்கப்பூரும் சரி இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா சொன்ன டயத்துலேருந்து கொஞ்சம் டிலேயாக தான் ஆச்சு. போகிறதுக்கே நமக்கு 2.5 hours ஆகும். ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் படமாக இருந்தது. சரி, அதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சடனாக ஒரு தமிழ் படம் இருந்துச்சு. என்ன தமிழ் படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த படம் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த 2.5 hours எப்படி போச்சுன்னே தெரியல. படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அப்படியே ஃபுட்டும் வந்துருச்சு. ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம சொன்னோம்னா அந்த ஃபுட்டை கொடுப்பாங்க. ஈவினிங் 6:30 போல் ஃப்ளைட்டு. ரம்ஜானுக்கு எல்லோரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டோட எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பளம் மட்டும் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபுட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் வெஜிடபிள், கொஞ்சம் ஃபிஷ் கறி இருந்துச்சு. நல்லா இருந்தது ஃபுட்டு. அதோட கொஞ்சம் டெசர்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பர் அல்டிமேட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு படமும் பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி சிங்கப்பூரும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் வரதுனால அந்த வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூர் ஏர்போர்ட் பற்றி சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கே வந்து ஒன் டே தனியாக வீடியோவே போடலாம் போல். இமிக்ரேஷன் ப்ராசஸ்னால் முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் தாங்க போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியான்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே உள்ள டேஷ் லிவிங் வவுச்சர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். என்ட்ரன்ஸில் யாருமே இல்லைங்க. என்னடா இது யாருமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே செல்ஃப் செக்கிங் தான் நம்ம பண்ணிக்கணும் ஸ்கேன் மூலமாக அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே செல்ஃபோன் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செக்கிங் பண்ணுறது புதுசாக இருந்துச்சு. வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டு ரூமும் செக்கிங் பண்ணி கீயும் கொடுத்துட்டாங்க. ரூமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டலே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி ஒரு கிச்சன் செட்டப் வச்சுருந்தாங்க. அது போக வாஷிங் மிஷின் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இல்லை இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு, லாக்கர், ஹேர் ட்ரைன்னு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போன டைம் நைட்டு, அப்போதைக்கு வீடியோ எடுக்கும்போது இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. வியாழக்கிழமை நைட்டு வந்தோம் சிங்கப்பூருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் இருந்துச்சு. ஒரே மணி சத்தமாக இருந்தது. கோயில் பக்கமே இருந்ததுனால கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹோட்டலோட லாபி ஏரியா. எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா கோயிலோட மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் இங்கே லிட்டில் இந்தியாவில் தமிழில் வந்து எழுதியிருக்காங்க போர்டனா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து நந்தனாஸ் கேட்ரிங் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்துச்சு. அங்கே தாங்க காலைல டிஃபன் முடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா டிஷ்ஷுமே. இங்கே முன்ன சொன்ன மாதிரி லிட்டில் இந்தியாவிலே இருந்ததுனால என்னமோ நம்ம ஊரில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருந்துச்சுங்க. அங்கே தான் போயிருந்தோம். என்னென்னு சொல்கிறது, இந்த கோயிலாகட்டும் லிட்டில் இந்தியா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருந்து போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு சிங்கப்பூர்லேருந்து கிளம்பும்போது. அப்படியே இன்னும் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பெருமாள் கோயில் இருந்துச்சுங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டோம். நாங்கள் போயிருந்த நேரம் வந்து சிறப்பு பூஜை என்ன பண்ணியிருந்தாங்கங்க. ரொம்ப மாதங்கள் கழித்து கோயிலுக்குன்னு வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அன்றைக்கி நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த பெருமாளை பார்க்கும்போது சொல்லவே வேணாங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுவும் கிட்டக்க வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து அந்த பார்க்குற தனி ஃபீலே வந்து அது அது சொல்ல முடியாதுங்க. அது பார்த்தா தான் தெரியும் நேராக. ஆனால் நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. சிங்கப்பூர்லேருந்து வந்து இறங்கினோடனேயே பெருமாள் தரிசனம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ் போனோம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.